அன்பு சாம்ராஜ்யம் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து நமக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீ ஏன் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேசுகிறமா, எனக்கு புரியலையே. ஓகே, ஸோ அன்பு சாம்ராஜ்யம் அப்படின்ற நம்ம தலைவருடைய ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து. வணக்கம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். உங்களுடைய பேர் பிரதர்? என் பேர் கௌரி சங்கர். கௌரி சங்கர் பிரதர். நேற்றுக்கு நம்ம பேசணுமோ நைட்டு? இல்லைங்க, அது வேற கௌரி சங்கர். அது வேற கௌரி சங்கர். பரவாயில்ல பிரதர், தேங்க்யூ. சொல்லுங்க பிரதர். ஆமாம், நாங்கள் சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் மேலே இருக்கோம் பிரதர். சூப்பர் பிரதர். நாங்கள் வந்து தலைவரோட படம் எல்லாமே FDFS செலிப்ரேஷன் இங்கே எப்படி பண்ணுவோமோ அதை வந்து சிங்கப்பூர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணுவோம். வேற லெவல், வேற லெவல். FDFS எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட. ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். இப்போ என் கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க கான்ஃபரன்ஸ் காலில். ஓகே, அவங்க எல்லாரும் கூட பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். இது பண்றது வந்து ஈஸியான. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தலைவர் ஃபேன்ஸ். தேங்க்யூ பிரதர். ஸோ நம்மெல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் லாட் பிரதர். தேங்க்யூ. எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி பிரதர். மற்றவங்கலாம் இருக்காங்களா கான்ஃபரன்ஸில்? இருக்காங்க. கௌஷிக். இப்போ நம்ம கான்ஃபரன்ஸில் எப்படி பேச போகிறோம்? ஹலோ 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 அப்படி பேச போகிறோமா? நாங்க கரெக்டா தலைவர் ஃபேன்ஸ் நீட்டா ரெகுலரா கரெக்ட்டா. அடேங்கப்பா, சூப்பர் 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 சூப்பர். தெரியாம கேட்டுட்டேன் ஒரு ஃப்ளோவுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். ஆமா, ஓவர் டு கௌஷிக். அடுத்து கௌஷிக் பேசுவார். வணக்கம் கௌஷிக் பிரதர். ஹலோ ஹலோ, அந்த கௌரி சங்கர் அவர்களை வர சொல்லுங்க. ஹலோ 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 விக்னேஷ் சார். வணக்கம். வணக்கம் கௌஷிக் பிரதர். வணக்கம் வணக்கம். என் பேர் கௌஷிக். விக்னேஷ், நீங்க பண்றது வந்து ஹேட்ஸ் ஆஃப், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். மிகப்பெரிய விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. நாங்க வந்து we are very very proud. நாங்க வந்து லைக் உங்க கூட இருக்க முடியலையே நாங்க நினைக்கிறோம். பட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி so that we were able to talk to you. ரொம்ப சந்தோஷம் பிரதர். நம்ம சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் பிரதர், நிச்சயமா. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சிங்கப்பூருக்கு எப்ப வந்தாலும் நாங்க வந்து அன்பு சாம்ராஜ்யம்ல இருந்து உங்களை சூப்பரா தாங்கி இங்க பாத்துக்குவோம். நாங்க கண்டிப்பா சிங்கப்பூர் வாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னன்னா, தலைவரை பத்தி ஒன்று சொல்லணும்னா, தலைவர் வந்து லைக் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு அங்கம் மாதிரி தான். இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் இல்லைங்களா? இதுல ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சின்ன வயசுல இருந்து எங்க வீட்லயோ சரி எங்க ஃபேமிலிலயோ சரி என்ன ஈவெண்ட் அதை பத்தி நாங்க நினைச்சு பார்க்கணும்னாலும், ஓ நாம வீரா படம் வந்த போது இந்த கல்யாணம் நடந்துச்சுல, ஓ ஆமா ஆமா படையப்பா படம் வந்த போது நம்ம வந்து லைக் உடுமலைப்பட்ட போயிருந்தோம், பாபா படிக்கும் போது படம் வந்த போது நம்ம 10th படிச்சுட்டு இருந்தோம்ல அப்படின்னு இருக்கும். இப்போ காலேஜ் படிக்கும் போது ஆமா கரெக்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா we will directly connect to தலைவர் படம். அதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து லைக் தலைவர் வந்து இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அந்த அளவுக்கு லைக் ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் டாக் அபவுட் ஹிம். பட் அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி எங்க ஃபேமிலியில எல்லாருமே பயங்கரமான தலைவர் ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. லைக் அவரை பத்தி நினைச்சு பேசினாலே அப்படியே கண்ட தண்ணி வந்துடும் எங்களுக்குலாம். அந்த அளவுக்கு வந்து வி லவ் ஹிம். யா. அண்ட் நாங்க வந்து இந்தியா விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னடா சிங்கப்பூர்ல வந்து இந்தியா மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஏங்கி இருக்கோம். பட் அதுக்கெல்லாம் குறை வைக்காம இங்க வந்து நாங்க அர்ச்சனையெல்லாம் பண்ணி கோயில்ல இருந்து அர்ச்சனை பண்ணி மாலையெல்லாம் தூக்கிட்டு வந்து நல்ல மேலதாளத்தோட தான் நாங்க படம் பார்ப்போம். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நீங்க சிங்கப்பூருக்கு வாங்க. நிச்சயமா நிச்சயமா முடிஞ்சா அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு FDFS பாக்குறதுக்கே வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் விக்னேஷ், வெரி வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம டாக்டர் இருக்காரு பிரதீப்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வரேன். எஸ் ப்ளீஸ். வணக்கம் 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 விக்னேஷ். டாக்டர் லைட்டா தொண்டை கம்பற மாதிரி இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். என் பேரு பிரதீப், நான் ஒரு டாக்டர் தான். வணக்கம் வணக்கம் பிரதீப் சார். சொல்லுங்க பிரதர். நான் இங்க சிங்கப்பூர் வந்து ஒரு 2010 வந்தேன். 14 வருஷம் ஆகுது. அப்பா ஓகே பிரதர். பிறந்ததுல இருந்தே நம்ம வந்து தலைவர்களுடைய ஃபேன் தான். சின்ன வயசுல சொல்லியே இருப்பாங்க வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து தலைவர் ஃபேன் சொல்லிட்டு. நாங்க டாக்டர் ஆனாலும் சரி வந்து காலேஜ்லயும் வச்சு தலைவரோட படத்தை வச்சு தான் நாங்க கொண்டாடுவோம். சிங்கப்பூர் வந்துட்டோமே என்னடா ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நானே வந்து போயிட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து சிவாஜி 3D படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ வந்து நம்ம அன்பு சாம்ராஜ்யத்துல வச்சு பெரிய கொண்டாட்டமா இருந்தாங்க. கொஞ்சம் தயவு செய்து என்னையும் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் அந்த பயணம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சூப்பர். அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்ல இருக்கும்போது கூட சில டைம் வந்து
நம்ம டாக்டர் பணிகள் இருக்கும்போது பேஷண்ட்டை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அந்த நடுவில் கூட நாங்கள் வந்துட்டு காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வந்து பூஜையை போட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு முடிச்சுட்டு கொண்டாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்பில் போயிட்டு பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் வந்து கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது பெருமையா இருக்குங்க. தேங்க்யூ பிரதர். அவர் பேசுறதே சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுறாரு, கவனிச்சிங்களா? இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்க பண்ணி அதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சூப்பர். தேங்க்யூ. அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். பேட்டை FDFS வந்தப்போ என்னாச்சுன்னா டாக்டருக்கு வந்து ஒரு பயங்கர அர்ஜென்ட்டான ஒரு ஆபரேஷன் இருந்தது. சொல்லுங்க. அவர் வந்து அந்த FDFS எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் காலையில தலைவர் இன்ட்ரோ மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லி செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து அடுத்த ஷோ பார்த்தாரு. ஐயா இருந்தாலும் இது கொஞ்சம் டேஞ்சர் தாங்க ஐயா. ஒருவேளை அவர் இன்ட்ரோ பார்த்ததுக்கு அப்புறம் சரி இன்னும் 2 சீன் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு உட்காந்தா அங்க ஒருத்தன் ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பானே. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க அப்படி நினைக்க கூடாது. எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஐயோ நான் நேத்திக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான தலைவர் ஃபேன் என்ன சொன்னாருன்னு சொல்லவா? அவர் ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்களாம். டேட் வந்து 10ஆம் தேதி கொடுத்துட்டாராம் டாக்டர் குழந்தை பிறக்கிறதுக்கு. 10ஆம் தேதி தலைவர் படம் ரிலீஸா. இவர் அவர் குழந்தைகிட்ட பேசுறாராம், எப்படியாவது 9ஆம் தேதி வெளியில வந்துடுறா, அப்பதான் நான் 10ஆம் தேதி போய் FDFS பார்க்க முடியும். இதுல என்ன ஒரு மிராக்கிள்னா அவன் 9ஆம் தேதி வெளியில வந்துட்டான் உண்மையிலேயே. அவர் போய் 10ஆம் தேதி படமும் பார்த்திருக்காரு. ஸோ இவங்களை ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு 10ஆம் தேதி போய் FDFS பார்த்திருக்காரு அவர். பிரதர் இது என்ன பிரமாதம். சிவாஜி படம் வரும்போது ஒருத்தர் வந்து ஹனிமூனே தள்ளி போட்டாரு. அவ்வளவுதான், தள்ளி போட்டதாவே முடிஞ்சிருக்குமே. நல்லபடியா முடிச்சு இப்ப நல்லபடியா இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ சூப்பர். தேங்க்யூ விக்னேஷ். அருமை. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. இப்போ அடுத்து எங்க சரா இருக்காரு. ½ hour போகுமா அந்த கால்? சரவணன் பேசுறேன். வணக்கம் சரவணன் பிரதர். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் இந்த இதை எடுத்து பண்றதுக்கு. கௌஷிக் சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நீங்க பண்றது இந்த விஷயம். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஸோ நாங்க எல்லாமே பயங்கரமான தீவிர தலைவர் ஃபேன்ஸ். கௌஷிக் சொன்ன மாதிரி இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ எல்லா படமும் ஒரு படம் ரிலீஸ் தரதுக்கு 1 month முன்னாடியிலிருந்தே ரொம்ப ஆக்டிவா ரொம்ப ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. ஓ சூப்பர். ஸோ அதான் இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இங்கே வெளிநாடு போகிறோம், இங்கே எப்படி இருக்கும் என்னங்கிற ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் இங்கே சிங்கப்பூரில் வந்து நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதோட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு செலிப்ரேஷனோட அந்த FDFS இருக்குங்க. சிறப்பு. ஸோ ஃபீல் லைக் ஹோம் அப்படிங்கிறீங்க. நிச்சயமா வந்து ஒரு முறை அதை அனுபவிச்சிருந்தோம் நினைக்கிறேன் அன்பு சாம்ராஜ்யத்தோட சேர்ந்து. தேங்க்யூ ஃபார் திஸ் லவ் பிரதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் ஒரு சேர அழைச்சு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர்.